எல்லாமே சரியான ஒரு தெளிவற்றதாகத்தான் இருக்கும். இன்றைக்கி அதனால் முக்கியமாக இன்றைக்கி ஏன் தவறான உபதேசங்கள் மலிந்து கிடக்கிறது? பல உபதேசங்கள் போதிக்கிறத பார்த்தா ரொம்ப நல்லா. இன்றைக்கி நிறைய பேர் ஒரு இப்போ சொல்லப்போனால் இப்போ கருணாநிதி அல்லது மற்ற தலைவர்கள் அண்ணா இவங்கெல்லாம் போன்றவங்களாம் பேசும் பொழுது அப்படியே ஸ்பெல் பவுண்டாக கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அவங்களுடைய ஆரட்டர் அந்த வாய் சொல்லினால இது இந்த வாய் திறமை இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் அப்படி தான் வாய் திறமையினால் மக்களை கவர்ச்சிக்கிறாங்க. கவர்ச்சிகரமான காரியங்கள் இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறாங்க. அதில் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. அவங்க பேசுகிறதை பார்க்கும் பொழுது வேதத்துக்கு புறமான விதங்களில் அவர்கள் அந்த ஒரு திறமையாக பேசி அவருடைய மனதில் அதை அப்படியே இருத்திடுறாங்க. அதை ஏமாந்து போயிடுறாங்க. இது தேவனுடைய ஜனங்கள். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, என் ஜனங்களோ அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆகவே இந்த காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை குறித்து நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு காரியத்தை நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ளலைன்னா மற்றது எல்லாமே குழப்பமாக இருக்கும்படியான ஒரு காரியமாக தான் இருக்கும். இதை குறித்து நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க பிரதர்ஸ். ஏதாவது அல்லது வேறு பொதுவான சில கேள்விகளாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பில்லை. ஒருவேளை உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் தயவுசெய்து இதை பற்றிய காரியங்களோ அல்லது வேறு ஏதாவது இருக்குமானாலும் கூட நீங்கள் கேளுங்க. இப்போ இந்த பழைய சொல்லுங்க ஜான். நம்ம கடந்த பாடங்கள்ல தேவன் எல்லாமே முன்குறித்து வைத்திருக்கிறார். அதன்படி அவர் திட்டத்தின்படிதான் எல்லாமே செயல்பட்டு கொண்டு இருக்குன்னு பார்த்தோம் மாஸ்டர். ஆனா இன்றைய பாடத்துல தவறான உபதேசமும் கூட அதன் அடிப்படையில தான் வருதா மாஸ்டர்? இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க? அதாவது நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்தது என்னன்னா, இந்த வேதமானது 2 காரியங்களையும் தெளிவாய் போதிக்கிறது. ரயில் எப்படி 2 தண்டவாளம் போகுதோ அப்படி இந்த 2 காரியத்தையும் வேதம் தெளிவாய் போதிக்கிறது. அதாவது தேவன் சகலத்தையுமே முன்குறிச்சிட்டார். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. காட் அவர். இப்போ இன்றைக்கு 2 விதமான போதனைகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் இதை கேட்குறது நல்லது. ஏன்னா நீங்கள் இதை அதாவது நம்ம டிப்ளமோங்கிறது முக்கியம் இல்லை, இந்த வேத சத்தியத்தை தெளிவாக இருந்துக்கிறது தான் முக்கியம். ஆகவே நீங்கள் மறுபடியும் எத்தனை முறை கேட்டாலும் தப்பே கிடையாது. ஏன்னா இது விளங்குறதுக்கு நம்ம சரியான விதத்தில் டைம் எடுக்கலாம். இப்போ நீங்கள் ரெண்டுமே இப்போ இந்த வேதமானது ஏன் முக்கியமாக அந்த 2 காரியத்தையும் போதித்தேன் அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை குறித்து இப்போ உதாரணமாக இப்போ தேவன் சகலத்தையும் உண்டாக்கிட்டார். அவர் ஒரு பக்கம் அது மறுக்கப்படாத உண்மை, அவர் கடவுள், அவர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டார். இப்போ இந்த ஆர்மேனிய கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கையினுடைய 2 விதமான போதனை இருக்கிறது. ஒன்று இந்த கிருபையின் சத்தியம். இப்போ கால்வின் உபதேசங்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு தடவை சிஸ்டர் ஒரு சோதனை கேட்டாங்க, கால்வினிசத்துக்கு நீங்கள் முழுமை இது எப்படி இல்லைன்ற மாதிரி ஒரு காரியமாக இருக்குது என்பதை குறித்து அவருடைய சந்தேகத்தை எழுப்பினாங்க. உண்மைதான். ஏன்னு கேட்டால் இந்த கால்வினிசம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் முக்கியமாக ஒரு 5 காரியங்களை மட்டுமே முக்கியப்படுத்துகிறது. கால்வினிசங்கிறது மனிதன் முழுமையாக பாவத்தில் அவன் விழுந்து போனான், மரித்து போனான், அவர்களில் சில மக்களை தேவன் தெரிந்து கொண்டு உயிர்ப்பிக்கிறார் என்பதை குறித்த அந்த ஒரு 5 கொள்கைகள் மாத்திரம்தான் கால்வினுடைய உபதேசத்தினுடைய முக்கியமான போதனை. ஆனால் கிருபையின் சத்தியம் என்பது அது மாத்திரம் அல்ல. இந்த வேதம் இப்போது உதாரணமாக இந்த ஆர்மேனிய கொள்கை என்ற ஒரு கொள்கையினுடைய கோட்பாடு இன்றைக்கு எல்லா சபைகளிலுமே இருக்கிறது. இப்போது இதுக்கும் அதுக்கான வித்தியாசங்கிறதையும் நான் அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இப்போ இந்த கால்வினுடைய உபதேசம் என்பது இப்போ ஆர்மேனிய உபதேசத்தை சொல்லிட்டு நான் திரும்ப அங்கே வரேன். இந்த ஆர்மேனிய உபதேசம் என்ன சொல்லுதுன்னா,
கடவுளை கடவுளாக காட்டாமல் தவறி விடுகிறது. இப்போ உதாரணமாக இப்போ வந்து ஆர்மேனிய உபதேசம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் சொல்லப்போனால் அவங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட சொல்கிறாங்கன்னு கூட நான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து சரியான ஒரு வேதத்தை மட்டுமே மையப்படுத்தி போதிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை விட்டு அவர்கள் அந்த ரீசன் அவுட் பண்ணுறாங்க. ஓ இப்படி சொன்னால் எப்படி, அப்படி சொன்னால் எப்படியா, தப்பாக போயிடாதா அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் அது எப்போவுமே வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வேதம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம வந்து சார்ந்து வாழ வேண்டும் என்பதே வேதத்தினுடைய போதனை. இப்போ இந்த ஆர்மேனிய கொள்கைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அதாவது இந்த உலகத்தில் எல்லாத்துக்காகவும் மரிச்சிட்டார், இந்த ரட்சிப்பை சம்பாதிச்சுட்டு வச்சுட்டாரு, இந்த ரட்சிப்பை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார், அதை விரும்புகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு போதனையை அவர்கள் சொல்லும்படியான ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை சம்பாதிச்சு வச்சுட்டாரு, ஆனால் என்னால் வந்து நான் அதை விளங்கி கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ முடியாதவனாக இருக்கிறனே, அப்போ அந்த ரட்சிப்பை குறித்து அந்த விலை மதிப்பை நான் எப்படி விளங்கி கொண்டு அதை நாட முடியும், தேட முடியும், பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இப்போ செத்துப்போன ஒரு சடலம் இருக்குது. ஆண்டவர் அதான் சொன்னார், உன் ஆத்துமா சாகவே சாகும். அதாவது இந்த ரெண்டு பகுதி, சரீரம் ஆத்மா. ஆத்மா தான் தேவனோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு காரியம். ஆதாம் ஏவாள் அந்த ஆத்மாவில் மரணம் அடையாத மட்டுமாக தேவனோடு அவர்கள் உறவு கொண்டு வாழ்ந்தார்கள். என்னைக்கு அவர்களுடைய ஆத்மா இறந்து போனதோ, என்றைக்கு ஆத்மா வந்து செயல் இழந்து போனதோ, அன்றைக்கு தேவனோடு நேரடியாய் உறவு கொள்ளுகிற அந்த உறவின் காரியம் போச்சு. அவங்க ஒடிஞ்சாங்க. அங்கிருந்து அவங்க துரத்தப்பட்டு அந்த கனியை மறுபடியுமாக புசி. நான் சமயத்தில் ஒரு யூடியூப்பில் போட்டேன், ஜீவ கனின்னு போட்டு நான் போட்டிருக்கேன், நீங்கள் முடிஞ்சால் கேட்டு பாருங்கள். அந்த அதாவது ஆண்டவர் 2 கனியை வச்சுருந்தார், நன்மை தீமை அறியும் கனியும், அப்புறம் அடுத்தது வந்து ஜீவ கனியை வைத்திருந்தார். பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா 12 விதமான ஜீவ கனியை ஆண்டவர் நமக்கு தர்றார். அதாவது வீதியின் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் அந்த நதியின் ஓரமெல்லாம் மரம் இருக்குது. ஆகவே பரலோகத்தில் இந்த ஆதாம் ஏவாள் ஜீவ கனியை சாப்பிடாமே அவங்க இந்த பாவக்கனியை சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஆகவே தான் நம்முடைய ஆத்மா செத்து போச்சு. ஆண்டவரோடு கூட தொடர்பற்ற ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்போது ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே அந்த ரட்சிப்பை வச்சுருந்தாலும் கூட நான் பெற்றுக்கொள்ள என்னுடைய வாழ்க்கையில் நான் முற்றிலும் இயலாமையில் இருக்கிறேன். அதான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு அழுகி போன மாம்சத்தையும் நல்ல காய்கறிகளையும் வச்சா கூட மாம்சத்தை தான் தேட, அதனுடைய சுபாவம் அந்த காய்கறி மனுஷ பாவத்தை தான் நாடுவான். பாவத்தை நாடுகிற ஒரு தன்மை தான் அவனிடத்தில் உண்டு. நல்லவனை போல காணப்படுகிற சில நன்மையான காரியங்கள் அவன் செய்தாலும் அந்த பாவ கரைப்பட்டது தான். இப்போ உதாரணமாக நான் ஒருத்தருக்கு ஒரு டொனேஷன் கொடுக்குறேன்னா என்னை பற்றி 4 பேர் நல்லா மதிக்கணும். அதுலேயும் ஒரு பாவத்தன்மையோடு கூட தான், பாவ சிந்தனையோடு தான் அவன் செய்கிறவனாய் காணப்படும். அவை அதுவும் கரைவிட்டு போன ஒரு நிலையிலாம். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ஆர்மேனிய கொள்கையில் இருக்கும்படியான போதனையில் காரியம் என்னென்னா, நீ வந்து ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. கால்வினிசம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆத்மாவில் மரித்து போனோம், ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வந்து தேவனை தேட முடியாது, ஆகவே தேவன் மனிதனை தேடி வந்தார், ரட்சிக்கப்படும்படியாக அவரே தெரிந்து கொண்டார், அவரே அழைக்கிறார், இது அவருடைய காரியம். ஆனால் இங்கே தான் நம்ம விளையாடு வேதம் இன்னும் சொல்லுது, ரட்சிப்பை நீ தேடணும்னு பைபிள் சொல்லுது. ஆத்மா செத்து போச்சே, அதை பற்றி உனக்கு இந்த இடத்துல வந்து விளக்கத்தை கொடுக்கல. நீ ரட்சிப்பை தேடணும், யூ மஸ்ட் சீக் சால்வேஷன்றதும் சொல்லுது. அதே சொல்ல போனால் ஆர்மேனியத்தினுடைய அந்த போதனையும் இங்கே வர்ற மாதிரி தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது நீங்கள். ஆனால் என்னென்னா, இந்த கால்வின் கொள்ளையின ஒரு பெரிய காரியம் என்னென்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது, கர்த்தருக்கேற்றிய ஒரு கணத்தை கொடுக்கிறது. இப்போ உதாரணமாக நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இப்போ வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஒரு இடத்துக்காக போகிறேன், ஒரு நிகழ்வு சமயத்தில் ஒரு நிகழ்வுக்குள்ளாக நான் கடந்து போனேன். அப்போ எனக்குள்ள ஒரு தைரியம்னா, நான் நேசிக்கிற என் தேவன் எனக்கு இந்த காரியத்தில் தீங்கிழைக்க மாட்டார்,
காரியத்தில் அவர் இதெல்லாம் எல்லாம் முன்குறித்திருக்காரு. ஆனால் அதுபடி தான் நடக்கும். ஆனால் இந்த தேவன் எனக்கு என்னிடத்தில் அன்பு கூற சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்க்கையை ஒரு தைரியத்தோடு நான் போகிறேன். என்னை முன்குறித்தவர் மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து காரியங்களையும் முன்குறித்திருக்கிறார். என்னை தெரிந்து கொண்டார். இப்போ இன்னொன்று, ரட்சிக்கப்பட்ட பின்பாகத்தான் என்னை தெரிந்து கொண்டாரா தெரிந்து கொள்ளாங்கிற ஒரு கேள்வியை உண்டு. அதுக்கு முன்னால் தெரிந்து கொண்டாரா தெரிந்து கொள்ளான்னு எது தெரியாது. நான் ஆண்டவரை தான் தேடுறேன்னு தான் எனக்கு தெரியும். அந்த தேடுற உழவு எனக்குள்ளே தெரியும். அவர் தான் எனக்குள்ளே கிரியை செய்கிறார். அப்போ நான் ஆண்டவரை தேடுறேன், அவரை கருத்தாக தேடுறேன். பைபிள் என்ன சொல்லுது? கருத்தாக தேடுறேன்னு பைபிள் சொல்லுது. அவரை தேடுகிற கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடைகள் பைபிள் சொல்லுது. ஆகவே இந்த ரெண்டையுமே வேதம் போதிக்கிறது தான் இந்த கிருபையின் சத்தியம். ரெண்டையும் எப்படி இது சேர்த்த முடியும்னு எனக்கும் தெரியாது. எவ்வளோ பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, இதை ரெண்டையும் நீ சேர்க்க முடியாதப்பா, சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, 2 பேரும் எனிமிகள் இல்லை, 2 பேரும் ஒன்றா. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவனமாக இந்த 2 காரியத்தை இருபுறமும் இது கருக்குள்ள பட்டயம். ஆகவே எல்லாம் முன்குறிந்திருந்தேன். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கேல்வின் உபதேசத்துக்கு போனால் நம்முடைய ஆத்துமாவில் குளிர்ந்து போயிடும். நம்ம ஆண்டவரை தேட அவர் முன்குறித்தாரா, அவர் தெரிந்து கொண்டாரா, அவர் செய்வார். இல்லை, இது ஒரு பக்கம்தான். நான் ஆண்டவரை தேட வேண்டியது அவசியம், மனம் திரும்ப வேண்டிய என்னுடைய பொறுப்பு. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே இது எல்லாமே ஆண்டவர் 2யுமே சொல்கிறாரு. மனம் திரும்ப வேண்டிய என்னுடைய பொறுப்பு தான். நான் மனம் திரும்பணும். ஐயோ நான் ஆத்துமாவில் ரட்சிக்க செத்து போனால் நான் ஆண்டவர் மனம் திரும்ப முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஆகவே தான் இந்த கிருபையின் சத்தியமானது 2யும் போதிக்குது. ஆர்மேனிய சத்தியம் ஒரு பக்கம்தான் போதிக்குது. அப்படி இப்போ உதாரணமாக ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போகிறேன், ஆர்மேனிய சத்தியம் என்ன போதிக்குன்னா தன்னுடையதையே ஞாபகம் இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குமோ எது நடக்குமோ. இப்போ உதாரணமாக ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு. இப்போ வேதம் சொல்லுது, தேவனுடைய அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதுன்னு. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இதையும் நன்மைக்கு தான் ஆண்டவர் செய்திருக்கார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்களுடைய சர்ச் ஒரு சமயத்தில் எரிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இதுவும் நன்மைக்கு எதுவாக. அதுக்கு பின்னால் ஆண்டவர் அழகாக அதுக்கு மேலே எல்லாம் கட்டும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். இதே ஆர்மீனியனாக இருந்தா அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எப்படி போவாங்கன்னு சொன்னால், இதை வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஏன் நடந்தது, என்ன நடந்தது, இல்லை நான் இதில் தவறிட்டேனா, நான் ஏதாவது இது பண்ணிட்டேனா. ஆனால் இந்த கல்வியின் கொள்கையில் உள்ளவர் இந்த கிருபையின் சத்தியத்தை தன்னை ஆராய்ந்து பார்ப்பான். ஒருவேளை நான் தப்பு பண்ணணுன்னா இதுவும் பார்ப்பாங்க, அதுவும் பார்ப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அதை சரிபடுத்த பார்ப்பாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையோடு கடந்து போக முடியும். இல்லை, ஆண்டவர் இதையும் நன்மைக்காக தான் நடத்தியிருக்காரு, கண்டிப்பாக அது தேவை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் இதை நிச்சயமாக செய்வார். ஆகவே ஆண்டவர் எல்லாற்றையும் முன்குறித்திருந்தாலும் கூட இந்த காரியம் உண்டு. இப்போ நீங்கள் கேட்டீங்க, இதை கேட்டீங்க. இப்போ நம்ம இந்த பைபிள் இதுவும் மனிதனுடைய உத்தரவாதத்தில் வருது. நான் விசுவாசிக்கணும், நான் எடுத்துக்கொள்ளணும், நான் ஜாக்கிரதையாக இருக்கணும், தவறான உபதேசங்களுக்கு என்னை விளைக்கணும், இது தவறுன்னு தெரிஞ்சு கொண்டு நான் போகக்கூடாது. இது எல்லாம் 2யுமே வேதம் போதிக்கிறதுங்கிறது தான் நம்ம போதிக்கிறது. ஆகவே தவறான உபதேசம் இருக்கிற இடத்துல போய் நான் உட்காந்துக்கிட்டு நான் நல்லதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? தப்பு. அப்போ அதில் ஒன்றுமே இல்லையே. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உத்தரவாதம் உண்டு, பொறுப்பு உண்டு. அதை நான் எப்படி சரிப்படுத்தணும்? அப்போ ஆண்டு இடத்துல ஜெபிக்கணும். ஆகவே மனித உத்தரவாதமும் உண்டு, தேவனுடைய சர்வேகாதிபத்தியமும் உண்டு. இது 2மே இணைந்து போகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் வேதம் தெளிவாக போதிக்கிறது, 2யுமே போதிக்கிறது. இன்றைக்கி சீர்திருத்த சபைகளில் கூட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தை அதிகமாக போதிச்சுட்டு மனிதனுடைய உத்தரவாதத்தை மட்டுப்படுத்திடுறாங்க. மனம் திரும்பலை குறித்து சீர்திருத்த சபைகளில் அதிகமாக போதிக்கப்படுகிறதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் நானே சொல்கிறேன். ஏன் கேட்டிங்களா, இப்போ ஒரு நம்ம பெந்தகோஸ்தே சபைகளில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 வாரம் 3 வாரம் வந்த உடனே பிரதர் நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷை பேசணும் ஏன்னு கேட்டால் அங்கே மனம் திரும்புதலை பற்றி போதிக்கிறது இல்லை. மனம் திரும்புதல் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ ஆழமாக மனம் திரும்பணும். என்னுடைய பழைய மனம் திரும்புதல் என்ன, பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக நான் வரும்படியான ஒரு பெரிய மாற்றம். அது ஆண்டவர் தான் எனக்குள்ளே கிரியை செய்கிறார். ஆனால் நானும் அதுக்கு உடன்பட்டு தான் வாழணும். நான் இப்போது உதாரணமாக நான் இப்போ ஒரு திருடின பொருளை வீட்டில் உட்காந்து வச்சிட்டு இருக்கிறேன். நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிப்பேன். நான் ஆண்டவர் பேசுகிறப்ப நான் திருட்டு பொருள் அதை வச்சுருக்கிறேன், அது தப்பு இல்லையா? என்னை திருப்பி கூடாது, ஒப்புரவாக
இதுவும் முக்கியமாக தேவை தான். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செஞ்சார் உண்மையாக. ஆனால் நான் திருப்பி கொடுக்கறதுனால ரட்சிக்கப்படலை. இதை நீங்கள் விளங்கிக்கணும். திருப்பி கொடுக்கறதுனால ரட்சிக்கப்படலை, ரட்சிக்கப்படுறதுனால திருப்பி கொடுத்தேன். அப்போ ஆவியான பேசுகிறேன். நான் ஒரு சமயத்தில் என்ன, மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃபாரின் புக்கு லைப்ரரியில் திருடிட்டு வந்துட்டேன். திருடிட்டு வந்து திருடிட்டு வந்து அதை அனாட்டமின்னு சொல்லுவாங்க, வச்சுக்கிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு படிச்சுட்டு தான் இருக்கேன். அப்போ நான் ஆண்டவருக்குள்ளாக வரும்படியான ஒரு வேளையில் ஒரு நாள் என்கிட்ட பேசினார். ஆண்டவர் உணர்த்தினார், எப்பா நீ எப்படி இந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு இருப்ப, தப்பாச்சே, திருடின புஸ்தகத்தை வச்சு நீங்கள் நிறைய அருமையான கிறிஸ்தவர்கள் தவறான ஒரு இந்த காரியத்தெல்லாம் செய்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இன்றைக்கி அநேக தவறான உபதேசத்தின் மக்கள் போயிட்டுருக்காங்க. நீங்கள் தெரியாமல் நீங்கள் நிறைய தவறான உபதேசத்துக்குரிய வழிமுறைகளை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மத்தியில் பார்க்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், இல்லை நீ திருப்பி கொடுக்கணும்ப்பா இதை. நான் போய் அந்த தாழ்மைப்படுவேன். என் பேரை வெக்கந்தான், திருட தானே, எனக்கு அது தப்பு தானே. ஆகவே நான் அந்த லைப்ரரிட்ட போய் சொன்னேன், ஐயா அந்த மாதிரி நான் அது அவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. இந்த அளவுக்கு. ஆனால் அப்படி கண்காணிப்போடு இருந்த அந்த லைப்ரரியில் அப்படி எப்படி நான் அதை திட்டம் போட்டு திருடினேங்கிறத பற்றி பார்க்கும் பொழுது அது வெக்கமாக தான் இருந்தது. ஐயா நான் இந்த பைபிள் திருடிட்டு போயிட்டேன், மன்னிக்கணும், அதை திருத்தறேன் அப்படின்னு நான் அதை கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் அது என்னை ரட்சிக்கலை. மனந்திரும்புதலின் அந்த கனி. நான் மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லையே. அப்போ என் வாழ்க்கையில் சரிப்படுத்த வேண்டிய நான் சரிப்படுத்தணும். நீ மற்றவர்களோட ஒப்புரவாகணும், அதுவும் தவறு. நீ ஒரு ஆளை அடிச்சுப்பட்டு நீ மனம் திரும்பிட்டேன்னு சொல்கிற. ஆனால் நீ மனம் திரும்பினோம்ல, சாரி பிரதர் நான் அன்றைக்கி நான் செஞ்சது தப்புன்னு போய் சொல்கிறியா? அது மனம் திரும்ப, அது ரட்சிக்காது. ஆனால் மனம் திரும்பலின் கனி இருக்கணுமே. அது என்னுடைய பொறுப்பு தான். ஆண்டவர் சர்வேகாதிபத்தியத்தில் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்து நான் போய் அந்த சோதனத்தில் போய் ஒப்புரவாகிறது இல்லை. இது என்னுடைய பொறுப்பு. நான் வீட்டில் ஒரு கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை, மனைவியை தப்பாக திட்டிருக்கலாம், கணவனை தப்பாக திட்டிருக்கலாம், பிள்ளையை தப்பாக திட்டிருக்கலாம். சாரி சொல்ல வேண்டியது அவசியம்தான். ஏன்னா ஒப்புரவாகலைன்னா எப்படிங்க நம்முடைய வாழ்க்கை? சொல்லுங்கள் ப்ளீஸ். என்னங்க? சரி பிரதர். மனம் திரும்புதலுங்கிறது உண்மையானதாக இருக்கணும் பிரதர்ஸ். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், சில இப்போ சாதாரணமாக இன்றைக்கு நிறைய சபைகளில் பார்த்திங்கன்னா போன உடனே அவங்க சில ப்ராக்டிக்கல் இதெல்லாம் நம்ம போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, 4 வாரம் போவோம். நான் நிறைய பேர் தவறான இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இந்து வர்றாங்க. அதாவது இப்போ வியாதியஸ்தோடு வர்றாங்க. அவங்களுக்காக நம்ம மனதுருகி ஜெபிக்கிற தப்பே இல்லை. ஆண்டவரே இந்த சுகத்தை தார் நமக்கு சித்தமானால். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் வந்தவர்களை சுகப்படுத்தினார், தப்பாக நான் சொல்லலை. அப்போ அவங்க கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் எத்தனை வாரம் வரணும்? ஏன்னா இந்துக்கள் நேர்ந்து கொள்றதை போல். அப்போ அவங்க 8 வாரம் வாங்க. 8 வாரம் வரும்பொழுது அவங்களுக்கு ஒன்று சுகம் கிடைக்குதோ சுகம் கிடைக்கல, அடுத்தது காரியம். அப்போது அவங்கள நம்ம தவறாய் வழி நடத்துகிறோம். அதாவது இது ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற தப்பு கிடையாது. ஆண்டவங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும், அதனால் ஜெபிக்கிற வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் சுவிசேஷத்தை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது அவசியம். மனம் திரும்பாமல் இன்றைக்கி எத்தனை பேர் பார்த்தீங்களா, 4 வாரம் 5 வாரம் சர்ச்சுக்கு வந்தோடனே ஞானஸ்தானம் கொடுத்துட்றாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறணும்னு பேதுரு அந்த அப்போஸ்தலர் அடைகளில் சொல்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்கள நம்ம மனம் திரும்பல கொண்டு வராமே அவர்களை விசுவாசின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவர்களை என்னென்னா ஊழியத்தில் எல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க, இது பண்ணுறாங்க. வாழ்க்கையில் நிறைய சமயங்களில் மாற்றம் இருக்கிறதுல வீட்டில் அதே பிரச்சனை. வீட்டில் பார்த்திங்கன்னா சில பெண்கள் அதே சண்டை அதே சச்சரவு தான். ஆனால் சர்ச்சில் போனால் பயங்கரமாக
அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப பக்தியாக இருக்கிறதை போல காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் வந்து மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையில் இல்லையே. அப்போ வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் நம்முடைய உத்தரவாதம். இதில் வந்து எந்த விதமான மாற்றம் என்பது கிடையாது. இதை உத்தரவாதம். நான் மனம் திரும்பணும், நான் சரிப்படுத்த வேண்டிய அவசியம் இது வேதம் தெளிவாக போதிக்கிறது. போய் ஒப்புரவாக. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உன் சவனுக்கு விரோதமாக வந்து நீ காணிக்கை பெட்டிகிட்ட வர்றையா, நீ வந்து பேசாமல் காணிக்கை வச்சுட்டு போய் ஒப்புரவாய் வாப்பான்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இது யாருமே நினைக்கிறது இல்லை பாருங்களேன். ஒரே சர்ச்சில் எனக்கு எத்தனை பேர் சண்டை, நான் அவங்கள்ட்ட பேச மாட்டேன், இவங்கள்ட்ட பேச மாட்டேன், கோல் பேசுறது. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு தவறுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்போ இது வேதத்தின்படியானதா? அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? இல்லைங்க. ஆகவே மனித உத்தரவாதம் இந்த வேதத்தை சார்ந்து வாழுகிறது. இதில் எல்லாத்திலையும் மனித உத்தரவாதமும் உண்டு. தேவன் சர்வ ஞானத்தை கொண்டு இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை விசுவாசிப்பதும் அது கீழ்ப்படிவதும் எனக்கு உத்தரவாதம் உண்டு, என்னுடைய பொறுப்பு உண்டு. ஆகவே தான் அந்த முதலாவது அந்த 2 காரியத்தையும், ஏன்னா அதை சார்ந்து தான் எல்லாமே வருது. அதை சார்ந்து தான் ரட்சிப்பு வருது, மனம் திரும்புதல் வருது, விசுவாசம் வருது. இது எல்லாமே இப்போ விசுவாசங்கிறது ஆண்டவர் கொடுக்கறது தான். ஆனால் அதே சமயத்தில் வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே அப்போ நான் விசுவாசிக்க வேண்டிய என்னுடைய கடமை. விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் நோக்கி நான் கெஞ்சுகிறது ரொம்ப கடமை. இன்னொரு கேள்வி கூட லாஸ்ட் டைம் கேட்டப்போ நான் எனக்கு ஞாபகம், அதாவது இது நம்முடைய மாம்ச பலத்தினால செய்ய வேண்டியவைகளா? இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும்? அற்ப காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க. அப்போ ஆண்டவருடைய கிருபைக்காக நான் கெஞ்சணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஐயோ இந்த பாவத்தில் எனக்கு விடுதலை இல்லையே, எனக்கு விடுதலை தாரும். பைபிள் என்ன சொல்லுது? இப்போ மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலே அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின் கிரியைகள், இப்போ எனக்கு ரொம்ப கோபம் வந்துக்கிட்டே இருக்குது. சில ரட்சிக்கப்பட்டவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே கோபந்தான் இருக்குங்க. அப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே கோபந்தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக மாற்றம் இருக்காது. அப்போ அது என்ன ரட்சிப்பு? வேதம் என்ன சொல்லுது? மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால் அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ அதை கொல்லணும், நீ அழிக்கணும். அந்த மாம்ச கோபம் வரும்பொழுது நீ உணரணும், ஐயோ இது தப்பு, தேவனுக்கு விரோதமாக. அதாவது நியாயமான கோபமே வராதபடிக்கு பைபிள் வராதுன்னு சொல்லலைங்க, எங்கேயுமே சொல்ல. கோபம் அதாவது அது ஒரு உணர்வு. கோபமே வராத நீ வாழ முடியும்னு சொல்ல. ஆனால் சூரியன் அஸ்தமிப்புனால உன் கோபம் தனியே கடவுது. சிலர் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கில் அந்த கோபம், பகை, வெறுப்பு. இன்றைக்கி சபைகளில் இது நிறைய இருக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கலவரங்கள், சண்டைகள், முடிஞ்சால் அடிதடி. இதெல்லாம் காரணம் என்னென்னா, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகளுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும்? ஆகவே மனித உத்தரவாதம் உண்டு. நான் தான் ஆண்டவரை தேடணும், நான் ஜெபிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், நான் ஆக்சுவலாக ஏசாயாவில் நம்ம இந்த பைபிள் இது இயரில் ஃபுல்லாக படிக்கிற அந்த இதை படிச்சுட்டு வருவோம். நீங்கள் அதில் எத்தனை பேர் கேட்குறீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஜெபிக்கிற ஆள் இல்லைன்னு ஆண்டவர் ஆச்சரியப்படுறாருங்களாம். உண்மையாக சொல்கிறேங்க, எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் நல்லா ஜெபம் பண்ணுங்க? கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் சரியாக ஜெபம் பண்ணுறதில்லை. சீர்திருத்த சபைகள் இருக்கிற போதர்களே நிறைய ஜெபம் பண்ணுறதில்ல, தெரியுங்களா? நான் இதுக்காக சொல்லலை, யாரையும் குற்றப்படுத்த நான் சொல்லலை. நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? முக்கியமாக அப்போ எவ்வளோ பாரங்களுக்காக ஜெபம். அப்போ ஏன் ஜெபம் பண்ண மாட்டேறீங்க? பிசாசு விட மாட்டான். பிசாசு விடாதனால நான் ஜெபம் பண்ணலன்னு சொல்ல முடியுமா? வேதம் என்ன சொல்லுது? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லுது. அப்போ என்னுடைய உத்தரவாதம் இருக்குது, விழித்திருந்து நான் ஜெபிக்கணும், தேவனிடத்தில் போகணும். பிசாசு விடமாட்டான். பிசாசு முழங்கால் படியிடவே விடமாட்டான். ஆனால் நீ ஜெபிக்கணும். வேதம் சொல்லுது, சோதனைக்கு உட்படாது. அப்போ ஜெபம் பண்ணாதெல்லாம் சோதனை விழுந்துருவோம். திடீர்னு டப்புன்னு ஒரு சோதனையில் விழுந்துருவோம், ஒரு வார்த்தையில் விழுந்துருவோம். திடீர்னு பார்த்தா சில காரியங்கள் இருக்குது, பழையபடி திடீர்னு பழைய மனுஷன் வந்துடும். இதெல்லாம் மாற்றம் வேண்டியதாக இருக்குது. ஆகவே மனித உத்தரவாதத்தை வேதம் எங்கேயுமே மட்டுப்படுத்தவே இல்லை. மனிதன் உத்தரவாதி, தேவன் சர்வேகாதிபத்தியம். ஆனால் இந்த கிருபையின் சத்தியத்தினால என்னென்னா, தேவனை தேவனாக காட்டுகிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்களேன். இப்போது
ஆண்டவரே ரட்சிப்பை சம்பாதிச்சு வச்சுட்டாருன்னு வைங்க, மனுஷங்களில் தான் ரட்சிப்பு இருக்குன்னா, அப்போ ஆண்டவருக்கே தெரியாது யார் யார் இந்த ரட்சிப்பை எடுத்துக்கொள்ளுவாங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி. இப்போ நான் ஒரு கடை வைக்கிறேன், கடையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன், யார் யார் வந்து வாங்குவாங்க வாங்க மாட்டாங்கன்னு எனக்கே தெரியாதுன்னா, அப்போ அவர் கடவுளே இல்லையே. ஹி இஸ் காட். அவர் எல்லாத்தையும் அவர் தான், நம்மளை படைத்தவர், எல்லாத்தையும் அவர் அதிகாரம் உண்டு, அவர் கடவுள். அது கடவுளுங்கிற அந்த ஒரு காரியம். அதே சமயத்தில் கிருபையின் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் என்னார்னு எனக்கு தெரியும், அவர் எனக்கு தெரியும். பவுல தான் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் என்னார்னு எனக்கு தெரியுங்க, நான் நம்புகிற கடவுள் யாருன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு காலத்தில் ஒரு இந்துவாக ஒரு விக்கிரகத்தை தொழுது கொண்டிருந்தேன். நான் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் போய் அந்த இந்து கோயிலில் போய் அங்கே வந்து அந்த விக்கிரகங்களை தொழுது கொள்ளுவேன். அந்த தண்ணியெல்லாம் எடுத்து தலையில். அப்போ ஒரு அறியாமையின் காலம் எனக்கு. என்னுடைய ரூமில் ஒரு இந்து ஃபோட்டோ வச்சு நான் அதை வழங்கி கொண்டிருப்பேன், என்னுடைய குலதெய்வம் இப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதிலிருந்து நான் எதுவும் எதிர்பார்க்கலை. ஆனால் அது என்னிடத்தில் பேசுனது கிடையாது, நான் அது பேச முடியாது எதிர்பார்த்து கிடையாது, அது வேறு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கர்த்தர் என்னோட பேசுகிறார். எதன் மூலம் பேசுகிறார்? வார்த்தையின் மூலம் பேசுகிறார். அப்போ என் சத்தத்தை கேட்கும்படியாக அந்த காரியத்தை இன்றைக்கி தேவையில்லை, அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேதம் முற்று பெற்ற பின்பாக அந்த வேதத்தின் மூலமாக பேசுகிறார். சொல்லப்போனால் நேற்று நான் ஆக்சுவலாக 59 அதிகாரத்தை படிக்கும் பொழுது, ஏசாயா 59 அதிகாரத்தில் ஆண்டவர் சில அருமையான வார்த்தைகளை எனக்கு ஏற்கனவே நம் வாக்குத்தத்தங்களை கொடுத்ததை நினைவுபட்டுமல்ல, அதோடு கூட சில புதிய காரியங்களை இதெல்லாம் கூட இந்த வசனத்தில் உட்படுத்தப்பட்டிருக்குதான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போ இதையும் கூட ஆண்டவர் வந்து கண்டிப்பாக செய்திருக்காரு, விசுவாசிக்கிறேன். அது உண்மையான ஒரு காரியங்க. நான் ஒரு காலத்தில் நான் வந்து வாலிப காலங்களில் நான் நானே பேசிகிட்ருக்கேன், ஆனால் கூட சத்தியத்தை சொல்ல வேண்டியதுனால நான் சொல்ல வேண்டியிருக்கேன். அதாவது என்னுடைய வாலிப காலங்களில் ரொம்ப கஷ்டம், பசி பட்டினி. ஏன்னா என்னுடைய தகப்பனாரும் எனக்கு உதவி செய்ய முடியல படிக்கிறதுக்கு உரிய அப்போ வந்து என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக அந்த ஏசாயன் புத்தகத்தின் மூலமாக பேசினார். அது படிக்கும் பொழுதோ அல்லது சில வசனங்களின் மூலம் சில பிரசங்கள் மூலமாக, அதாவது நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவதமாக இருந்தால், ஆனால் இன்னும் நான் வந்து நித்தியம் ஆட்சியமாக வைப்பேன், தலைமுறை மகிழ்ச்சியாக வைப்பேன். இன்றைக்கி நான் திரும்பி பார்க்குறேன், எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. ஒரு வாலிபனாக என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் அன்னைக்கு இந்த சத்தியத்தை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும்பொழுது என் ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்தி தான் இருக்கார், என்னை கைவிடலை, என்னை வழிநடத்தியிருக்கார். ஆகவே இந்த வசனங்களின் மூலமாக இன்றைக்கும் ஆண்டவனோடு கூட பேசு. ஒரு காலத்தில் நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன். அந்த சர்ச்சில் இருக்கும் பொழுது அவங்க எப்படி கற்றுக் கொடுத்தாங்கன்னா, நீ ஆண்டவருடைய சித்தத்தை அறியணுன்னா நீ வந்து ஜெபம் பண்ணி பைபிளை திறந்து ஒரு விரலை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த வசனம் வருதோ அது ஆண்டவனோட பேசுகிற வசனம். இப்படி நான் 17 வருஷம் இப்படி தான் வாழ்ந்தேன். எனக்கு தெரியாதுங்க அது. அதில் பல தவறுகள் இழைச்சிட்டேன். ஆனால் இப்போ அதுக்கு பின்னால் நான் ஆண்டவருக்குள்ளே வந்து 1984 இன்றைக்கி 24 ஏறக்குறைய 40 வருஷங்களாக நான் பைபிளை திறந்து கையை வச்சு இல்லை. ஆனால் ஆவியானவர் என்னை வழிநடத்துகிறத என்னால் நிச்சயமாக தீர்க்கமாக சொல்ல முடியும், அவருடைய கிருபையினால். ஆண்டவர் இப்படி வழி. ஆனால் ஏதாவது சத்தம் பேச கேட்டாரா? இல்லைங்க, என்கிட்ட ஆண்டவர் பேசலை. ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர், இது தேவன் என்னோடு கூட பேசுகிற வார்த்தைகள். எத்தனையோ பைபிளில் படித்தாலும் கூட ஆண்டவர் அல்லது பல நினைப்பூட்டுகிறதோ இப்படி பல விதங்களில் ஆவியானவர் இன்றைக்கும் இடைப்படுகிறார், பேசுகிறார். ஆகவே மனித உத்தரவாதம் என்பது நீங்கள் எடுத்து போடவே முடியாது. மனித உத்தரவாதம் உண்டு, இதுவும் மனித உத்தரவாதம் தான். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா பிரதர்ஸ்? சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். இந்த கேள்வி வந்து இன்னைக்குள்ள பாடம் சம்பந்தப்பட்டது இல்ல பாஸ்டர். சொல்லுங்க பரவாயில்ல, இப்ப சொல்லுங்க பரவாயில்ல. இந்த கேள்வி தோண்டிட்டு இருக்குங்க பாஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். கபில வந்து பாஸ்டர் பரதேசி பரலோகம்னு வேற வேற மாதிரியே சொல்றாங்க பாஸ்டர். பரதேசி வேற பரலோகம்னு. ஆனா வந்து பரலோக பரதேசியும் ஒண்ணுதானே பாஸ்டர்? அது எனக்கு கொஞ்சம் வேலைக்கு சொல்லுங்க பாஸ்டர். தேங்க்யூ. அது சரி மிஸ்டர். அதாவது இந்த நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி பரதேசு அது பரலோகத்துக்கு இடைப்பட்டது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னென்னா, இப்போ வந்து கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய்.
இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்படியான இடமும் பரலோகம்தான். பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்தார். இந்த ஒரே ஒரு இடத்துல தான் அந்த பரதீசுங்கிற காரியத்தை வந்து நம்ம ஆக்சுவலாகவே பார்க்குறோம். ஆகவே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இது லாசரு மரித்த உடனே, அதாவது இன்றைக்கு நம்ம மரித்த உடனே இது வந்து இது ஒரு சின்ன ஒரு விளக்கமாக சொல்லணும். இப்போ ஆபிரகாமின் மடி என்பதும் பரலோகம்தான். ஆபிரகாமின் மடியிலன்னா ஆபிரகாம் மடியில் உட்காந்துட்டாருங்கள. ஆபிரகாமின் மடி என்பது ஆபிரகாம் அவர்கள் இருக்கும்படியான பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இன்றைக்கு பரலோகத்தில் தான் இருக்காங்க. அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வரப்போகிற மேசியாவினுடைய அந்த பலியை சார்ந்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அங்கே இருக்கிறாங்க. இப்போ அவர்களோடு இருக்கிற அந்த காரியத்தை தான் ஆபிரகாமின் மடி என்று சொல்ல, ஆபிரகாமோடு கூட இருக்கிற அந்த காரியம். ஆகவே ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிறது, பரதீஸ் என்று சொல்லப்படுகிறது, பரலோகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு கட்டடம், ஒரு வீடுன்னா ஒரு கட்டடன்றோம், அல்லது ஒரு வீடுங்கிறோம். ரெண்டுமே ஒன்று தான். அந்த கட்டடமும் அதே தான், வீடுங்கிறது. அதாவது ஒரே காரியத்தை பல வார்த்தைகள் மூலமாக விவரித்து சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ அந்த பரதேசன்ற இடத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டாக வேத வசனங்கள் பார்க்கும் பொழுது, இப்போ வந்து நீங்கள் மரித்த உடனே, பவுல் சொல்கிறாரு, நான் இன்றைக்கு மரித்த உடனே தேவனோடு இருப்பேங்கிறார். அங்கே பரதேசுக்கு போய் அங்கேருந்து போகிறேன்னு சொல்ல. ஆகவே இப்போ வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் தான் இருக்கார். அங்கே கள்ளனிடத்தில் சொல்லும் பொழுதும் என்னோடு கூட பரதேசில் இருப்பார். இந்த பரலோகத்தை தான் காண்பிக்கிறது. லாசரு மரித்த உடனே ஆபிரகாமின் மடின்னு சொல்லுறது பரலோகத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆகவே பரதீசுங்கிற ஒரு இடம் இருப்பதாக வேதத்தில், அதாவது இந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரமே எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு சத்தியத்தை நம்ம வந்து உருவாக்கக்கூடாது. அதாவது இப்போ பரதேஸ் என்ற இடம் வந்து நம்ம அங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் சுத்தம் இது என்னென்னா அந்த கத்தோலிக்க இது மாதிரி உத்தரிக்கும் ஸ்தலம் சொல்லி கத்தோலிக்கல் சொல்லுவாங்க. அதாவது அங்கே இருப்பாங்க. நம்ம வந்து அந்த காணிக்கை போடும் பொழுது அந்த காணிக்கை உள்ளே போய் டங்குன்னு விழுந்தோன்னா அவங்க மேலே போவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த பர்கேட்ரி அப்படின்ற ஒரு போதனை இருந்தது. கத்தோலிக் இன்றைக்கும் இருக்காது. ஆனால் அந்த விதமான ஒரு கொள்கையின் அடிப்படையில் உருவான இந்த காரியம் தானே ஒழிய, பரதீசுங்கிறது வேறு, பரலோகங்கிறது வேறுங்கிறத நீங்கள் நிரூபிக்கும்படியாக வேதத்தில் வேறு சத்தியங்கள் இல்லை. இந்த ஒரே ஒரு இடத்துல. ஆனால் இயேசு கிறிஸ்து நான் பிதாவினிடத்தில் போகிறேன்னு தான் சொல்கிறார். அந்த உயிர்த்து எழுந்த பின்னா கூட நான் பிதாவினிடத்தில் இன்னும் போகலை. ஆகவே இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமாக அந்த கள்ளன் அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கிறதை குறித்து தான் பேசுகிறது. லாசரு மரித்த உடனே பரலோகத்துக்கு தான் போகிறாரு. ஆகவே பரலோகம் நரகம்தானே ஒழிய இடைப்பட்டதில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்குறோம், புதிய வானம் புதிய பூமி. இப்போ வந்து என்னென்னா, இப்போ பரிசுத்தவான்கள் இப்போ வந்து தேவனோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள், அவரை ஆராதிக்கிறார்கள். வெளிப்படுத்த விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம், அவர்கள் வெள்ளையங்களை தரித்து கொண்டு ஆராதிக்கிறார்கள். இந்த பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட வருகிறவர்களாக இருப்பார்கள். நியாய தீர்ப்பு என்பது நடுவானத்தில் நடக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் பூமிக்கு வருகிறதாக நம்ம பார்க்கலை. நியாய தீர்ப்பு வரும் பொழுது அவர் தான் தம்முடைய பரிசுத்தவான்களோடு ஆரவாரத்தோடு எக்காலத்தோடு கூட தான் அவர் வருவார். அவர் வரும் பொழுது இந்த பூமியில் இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் மறுரூபமாகி தேவனிடத்தில் போகிறாங்க. அதே சமயத்தில் நரகத்தில் இருக்கும்படியான அந்த மக்களுடைய ஆத்துமா அவர்களுடைய சரீரத்தோடு இங்கே இணையும். இப்போ பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மகிழ்ச்சி பெரிதாக இருக்கும். ஆனால் அவருடைய சரீரத்தோடு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு அவர்கள் இணையும் பொழுது
அவர்கள் மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து அவர்கள் அந்த புதிய வானம் புதிய பூமியில் ஆண்டவரிடத்தில் அந்த வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் நரகத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய ஆத்துமாவில் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டான ஒரு பயங்கர நிலையில் காணப்படுகிற காரியம். அவர் வருகையின் வேளையில் அவருடைய சரீரத்தோடு அந்த ஆத்துமா இணைந்து அவருடைய வேதனை இன்னும் அதிகமாக இருக்கும், இரட்டிப்பாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் நடுவானத்தில் தான் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். அப்பொழுது தான் அந்த நியாய தீர்ப்பின் காலத்தில் தான் எல்லாரும் மரித்தோர் சிறியோர் பெரியோர் எல்லாம் அங்கே நிற்பாங்க. இங்கே அவர் நடுவானத்தில் தான் அந்த நியாய தீர்ப்பானது இருக்கும். ஏன்னா அது நிறைய காரியம் இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த காரியத்தை குறித்து பேசுகிற பல காரியம் இருக்குது. ஆகவே அந்த நியாய தீர்ப்பு என்பது முடிந்த பண்பாக பரிசுத்தவான்களுக்கு அவர் கொடுக்கிற வெகுமதி. அவருடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆகவே அவர்களுக்குரிய அந்த வெகுமதியை கொடுக்கிறார். அதே சமயத்தில் தேவனை அறியாதவர்கள் இன்னும் அதிகமான ஆக்கினைக்குட்படுத்தப்படும்படியான அந்த தண்டனைக்கு அவர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள். பிசாசுக்கு அவருடைய தூதர்களுக்கு உண்டான அந்த காரியத்தில் போகிறாங்க. ஆகவே பரலோகம் வேற பரதேசு வேறங்கிறது இல்லை, எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதுதான் அந்த காரியம். வேறு ஏதாகலும் கேள்விகள் இருக்கலாம் பிரதர்ஸ்? யாராவது கேள்விப்பட்டீங்கன்னா நம்ம அதை பண்ணலாங்க. ஸோ இந்த காரியத்தை குறித்து நம்ம தெளிவாய் அறிந்திருப்பது மிக அவசியம். இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. தேவனின் சர்வேகாதிபத்தியம் அது ஒரு சைடு, ஒரு பேப்பரில் 2 பக்கம். மனிதனுடைய உத்தரவாதம் அடுத்த சைடு. இப்போ சீர்திருத்த சபைகளில் இருக்கிற பெரிய வீக்னஸ் என்னென்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ பெந்தகோஸ்தே மற்ற சபைகளில் ஆத்துமாக்கள் போன உடனே அவங்களுக்கு மனம் திரும்புதலை தெளிவாய் போதிக்காமல் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்குள்ளாக அநேக சமயங்களில் ஆவியின் அபிஷேகம் இன்னும் பல காரியங்களை போதிக்கிறார்கள். அது முற்றிலுமாக வேதத்துக்கு புறம்பானது. அது அபிஷேகமும் அல்ல. இப்போ சீர்திருத்த சபைகளில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்கே இவங்க செய்யும்படியான ஒரு காரியம், இங்கே டாக்டரின் அதிகமாக போதிக்கப்படுகிறது. மனம் திரும்புதல் ஆழமாய் போதிக்கப்படுகிறதை நாம் செய்யாமல் தவறிவிடுகிறோம். அப்படி ஒரு ஆத்துமாவை வழிநடத்தும்படியான காரியத்தில் இந்த காரியமானது ஒரு விதத்தில் சொல்லப்போனால், அதை எல்லாம் நான் சொல்லலை, பெரும்பாலான நிலையில் மனம் திரும்புதல் என்பது மனித உத்தரவாதத்துக்குட்பட்ட காரியத்தை அவர்கள் அதிகமாக முக்கியப்படுத்தாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தேவனின் சர்வ ஏகாதிபத்தியத்தை அதிகமாக போதிக்கிறாங்க. டாக்டரின் தேவை தான். இப்போ நம்மளும் கூட டாக்டரின் படிக்கிறோம். ஆனால் டாக்டரின் என்பது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இன்னொன்று பெரிய ஆபத்து என்னென்னா, இந்த டாக்டரின் மனதளவில் நிறைய வேத அறிவும் மற்ற காரியங்கள் இருந்து நடைமுறை வாழ்க்கையில் அது உண்மையான விதத்தில் பிரயோஜனப்படலைன்னா அதுவும் ஏற்புடைய காரியமாக இருக்க முடியாது. ஆகவே இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ரெண்டுமே முக்கியம். அது ஒரு தேவன், அது அவருடைய சைடு, அவர் பக்கம். ஆகவே நான் என்ன ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளலை, ஆகவே நான் ரட்சிக்கப்படலை, ஆண்டவர் எனக்குள்ளே கிரியை செய்யலை, ஆகவே நான் ஆண்டவரை தேடலை. இல்லை, ஆண்டவரை தேடுவது என்னுடைய பொறுப்பு. ஸ்பர்ஜன் இப்படி கூட சொல்கிறார், ஐ பிலீவ் லைக் கல்வினிசம் மாதிரி, பட் ஐ ப்ரீச் லைக் என் ஆர்மீனியன் சொல்கிறார். அது காரணம் என்ன? அது அப்படின்னா என்னென்னா, அந்த ரெண்டையுமே முக்கியத்துவப்படுத்துறது தான் வேதம் சொல்லுது. ஏன் நீங்கள் அப்படி முக்கியப்படுத்துகிறீங்க, எப்படி இது ரெண்டையும் இணைப்பீங்கன்னு சொன்னால் இணைக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் எல்லா பரிசுத்தவான்கள் சொல்லுது. ஏடபிள்யூ பிங்க் என்ற பரிசுத்தவான், ஸ்பர்ஜன் சொல்கிறது எல்லாமே 100% காட் இஸ் சாவரேன். ஆண்டவர் சர்வேகாதிபத்தியம் உள்ளார், கடவுள். அவர் திட்டமிட்டார். இந்த உலகம் உண்டாக்கும்பாகவே அவருடைய அறிவெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது உலகமே உண்டாகலை, எதுவுமே இல்லை. அப்போ என்னை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அது எப்படி? அவர் தேவன், உலகம் உண்டாக்கும் வேதம் சொல்லுது. அவர் தம்முடைய மக்களை தெரிந்து எதுக்காக? பரிசுத்தமானவர்களாக, அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் நீதி உள்ளவர்களாக வாழும்படியாக தெரிந்து கொண்டார்னு பைபிள் சொல்லுது. அது எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் வேதம் சொல்லுது, நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்தையெல்லாம் உண்டாக்குவதற்கு முன்பாகவே என்னை தெரிந்து கொண்டு என்னை ரட்சித்து மீட்டு அழைத்து, இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, தேவன் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறாரோ அந்த வாழ்க்கை முற்றுமாக ஒரு மாற்றப்பட்ட, ஏன்னா அவருடைய செயல் அற்புதமானது. அவர் கிரியை செய்யும் பொழுது நிச்சயமாக ஆழமான மனம் திரும்புதல் இருக்கும். ஏன்னா ஆண்டு சொல்கிறார், கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை கொடுக்குறேன். ஒரு ஆழமான மனம் திரும்புதல். சொல்லப்போனால் மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடக்க வேண்டிய ஒரு காரியம் பிரதர்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம தவறு செய்யும் பொழுது ஐயோ அது தப்பு, அப்படி தான். அதாவது ஆண்டவரோடு நம்ம ஒரு தவறான காரியத்தை செய்து கொள்ளும் பொழுது அவருக்கு எனக்கு இடையில் அந்த பாவம் என்னை குற்றவாளியாக நிறுத்தக்கூடாது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும். தாழ்த்தும் பொழுது, அவரோடு ஒப்புரவாகும் பொழுது அழகாக என்னுடைய வாழ்க்கையை அவர் கட்டுறார், வழிநடத்துகிறார். கர்த்தர் என் மேய்ப்பர். இன்னொன்று எழுதுறீங்களா, இதே இப்போ ஆர்மேனியனிசம் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லி, அதாவது அவர் என்னை வழிநடத்த புல்லுள்ள இடங்களில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் போல என் ஜீவனுள்ள நாட்களிலெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். இப்போ சீர்திருத்த சத்தியத்தில் என்ன ஒரு பெரிய ஒரு இதுன்னா, அதாவது ஒரு மனுஷன் ரட்சிப்பை இழந்து போக மாட்டான். ஏன்? அந்த ரட்சிப்பை ஆரம்பித்தவர் கர்த்தர். வேதம் தெளிவாக சொல்லுது, உங்களில் ஆரம்பித்தவர் அவர் அதை முடிக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ஐயோ என் ஆண்டவர் ரட்சித்துட்டாரு அதனால் நான் எப்படியானாலும் வாழ்வேன்னு சொல்ல முடியும். எனக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடு நடுக்கத்தோடு நான் பிரயாசப்படணுங்கிறதையும் பைபிள் சொல்லுது. ஆனால் அதே சமயத்தில் பவுல் சொல்கிறார், உங்களை நற்கிரியை தொடங்கினவர் முற்றுமுடியார் செயல்படுத்துவார், கடைசி வரைக்கும் அவர் வழி நடத்துவார். ஆகவே ஆர்மேனிய இதில் என்னென்னா நம்முடைய சொந்த, இன்னொன்று சொல்லி பாருங்க, ஆர்மேனிய இதில் சொந்த முயற்சியைத்தான் முக்கியப்படுத்துவாங்க. சொந்த முயற்சி, அதாவது நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் செய்கிறேன். ஆகவே தான் நிறைய சமயங்கள் ஆர்மேனிய சத்தியத்தில், ஏன்னா நான் 17 வருஷம் அதில் இருந்தேன். அப்போ ஒரு பெருமை எனக்குள்ளே இருக்கும், நான் மற்றவர்களை விட நான் பரவாயில்ல, ஐ எம் பெட்டர் தேன் அதர்ஸ், அந்த ஒரு பெருமை இருக்குங்க. ஆனால் கிருபையின் சத்திய விசுவாசிகள் உண்மையான விதத்தில் தாழ்மை இருக்கணும். ஆனால் சீர்திருத்த சபைகளில் நிறையா இல்லாதது தாழ்மை இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்போ அது என்ன தப்பு இல்லையா? தாழ்மை இல்லாமல் என்ன நான் சீர்திருத்த சத்தியத்தை விசுவாசிக்கிறேன், அதுவும் தப்பு தான். தப்புன்னு அது பயங்கரமான தப்புங்க, சாதாரணமாக தப்பு இல்லை. அப்போ ஆர்மீனியனாக இருக்கும் பொழுது எனக்குள்ளே என்னென்னா, நான் மற்றவங்களோட பரவாயில்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை. ஆனால் கிருபையின் சத்தியத்தில் இருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனால் ஆண்டவர் தான் கிருபையாக என்னை ரட்சித்திருக்கிறார், ஆண்டவர் தான் செய்திருக்கிறார். இதுக்கு உதாரணம் ஒரே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன், இது அடுத்து அட்டெண்டன்ஸ் போயிடலாம். பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்லாரிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ரொம்ப கடினமாக உழைச்சிட்டேன், எல்லாத்தை விட நான் அதிகமாக உழைச்சிட்டேன், ஆனால் நான் அல்ல, என்னோடு கூட இருந்த கிருபையை அப்படி செய்தது. இதுதாங்க இந்த கிருபையின் சத்தியத்தினுடைய உன்னதமான ஒரு கிளைமேக்ஸ். ரொம்ப நான் பிரயாசப்படுவாங்க. கிருபையின் சத்தியம் என்பது என்னுடைய மனித உத்தரவாதத்தில் நான் அதிகமாக பிரயாசப்படணும். ஆனால் முடித்த பின்னால் இது நான் அல்ல, வெற்றியாய் முடித்தாச்சு, ஆனால் இது நான் அல்ல, என்னோடு கூட இருந்த கிருபையே அப்படி செய்தது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அந்த டப்புன்னு முடிச்சாச்சு. ஆனால் ஆர்மேனியன் என்ன சொல்லுவாங்க, நான் செஞ்சேன், நான் சாதித்தேன், நான் இது பண்ணேன். ஆனால் இந்த கிருபையின் சத்தியத்தை விசுவாசிகள் நான் அல்ல, கிருபையே. இதுதான் அந்த வித்தியாசம். இது போக போக நீங்கள் தயவுசெய்து ஒருவேளை விளங்கி கொள்ளனா கூட நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், அது பின்னால் நீங்கள் போக போக விளங்கி கொள்ளலாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் பிரதர்ஸ், நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஊக்கமாக பங்கு பெறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். விட்டுடாதீங்க, தொடர்ந்து இந்த சத்தியத்தை, இந்த பிப்ளியாலஜி நம்ம ஸ்லோவாக தான் போகிறோம், ஆனால் ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்ட். இதில் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே ஃபெயில்யூர் ஆகிடுறேங்க. ஆகவே தான் அதை நான் ரொம்ப முக்கியமாக அதை நான் முக்கியப்படுத்துகிறேன். ஸோ நம்ம அட்டெண்டன்ஸ்குள்ளே போவோம் பிரதர்ஸ்.